நிஜமாவே படம் கிளைமேக்ஸ்ல நெருங்கின மாதிரி தான் இருக்கு. எல்லாருக்கும் ஹாட் சீட்ல உட்காந்து பார்த்த மாதிரி தான் இப்ப நடந்திருக்கு. விசிகே, டிவிகேக்கு ஆதரவு குடுத்துட்டாங்க. ஸோ விஜய் இப்ப அஃபிஷியலா கவர்னர பார்க்க கிளம்பிட்டாரு. இந்த எலக்ஷன் பார்த்தீங்கன்னா, நமக்கு மூவி பார்க்குற மாதிரி தான் இருக்கு. அதுவும் முக்கியமா சர்க்கார் மூவில எப்படிலாம் ட்விஸ்ட் வருமோ, அதே மாதிரி தான் நடந்திருக்கு. அஃபிஷியல் லெட்டரோட இப்போ விஜய் கவர்னர பார்க்கறதுக்கு 4வது தடவையா கிளம்பிட்டாரு. கடைசியில இந்த 2 சீட்டுக்காக இவ்ளோ நேரம் வெயிட் பண்ணியிருந்தாரு. இன்னும் கொஞ்சம் சில நிமிடங்கள் தான் இருக்கு. கவர்னர் இல்லன்னா கேரளா கிளம்பிடுவாரு. ஸோ விஜய் அவர பார்க்கறதுக்காக அவசரமா கிளம்பியாச்சு. சூப்பர் ஹிட் மாதிரி தான் இப்போதைக்கு இந்த மூவியும் எண்ட் அப் ஆயிருக்கு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு சிஎம்மா கன்ஃபார்மா இவர் ஆகப் போறாரு. காங்கிரஸ் மட்டும் வாபஸ் வாங்காம இருந்திருந்தாங்கன்னா, டிஎம்கேவோட இந்த ட்விஸ்ட் எல்லாம் கொஞ்சம் கம்மியா தான் நடந்திருக்கும். அதனால தான் என்னவோ இவ்ளோ பெரிய ட்விஸ்ட்டா முடிஞ்சிருக்கு. நாளைக்கு ராகுல் காந்தியுமே நேரா வந்துருவாரு சென்னைக்கு. என்ன வேணா எந்த நேரத்துல கூட ட்விஸ்ட் நடக்கலான்றதுக்காகவே விஜய் இப்ப கவர்னர பார்க்க கிளம்பியாச்சு. அவரோட தொண்டர்களும் சரி, ஃபேன்ஸு, மக்களுமே எதிர்பார்க்குற ஒரே ஒரு வேர்ட் சிஎம் ஆகிய நான் விஜய் ஜோசப். அந்த ஒரு வார்த்தைக்காக மக்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த தருணம் நாளைக்கு வரப்போகுது. நாளைக்கு நேரு ஸ்டேடியத்தில் இது ஒரு பெரிய மகா பெரிய நிகழ்ச்சியாக நடக்க போகுது. இப்போவே மக்கள் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. சென்னையிலையும் சரி, தமிழ்நாட்டிலையும் பொறுத்த வரைக்கும் ஒரு தீபாவளி மாதிரி தான் இன்னைக்கு நடந்துட்டுருக்கு. ஆனா, என்ன வேணாலும் நடக்கலாம் மக்களே. இன்னைக்கு வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு. நாளைக்கு எந்த கட்சி எந்த மாரி மாறுவாங்கன்னு தெரியல. ஆனா, எல்லாரோட கூட்டமும் சரி, அவரோட சப்போர்ட் நமக்கு எப்பவுமே இருக்கும். இப்போதைக்கு ஆதரவு தராதவங்கலாம் இப்போ விஜய்க்கு ஆதரவு தர்றதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இந்த எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்க்காதவங்க கூட பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னதான் நடக்க போகுதுன்றதுக்காக. அது ஒரே ஒருத்தருக்காக தான்.